தினமொரு வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 13. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். விளக்கம். சுவிசேஷகர் ரைட் டா மூடி இவ்வாறு கூறினார். நூற்றுக்கணக்கான மக்கள் தேவனை அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக இரட்சிப்பின் நிச்சயத்தை பெறாமல் இருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான் என்றும் அவன் ஆக்கினை தீர்ப்பை அடைவதில்லை என்றும் யோவான் 5:24 கூறுகிறது. எனவே நம்முடைய இரட்சிப்பின் நிச்சயம் நம்முடைய உணர்வுகளை சார்ந்து அல்ல, தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறது. நாம் தேவனை அவருடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கும் போது இரட்சிப்பின் உணர்வை பெறுகிறோம். இக்கருத்தை ஒரு கதையின் மூலம் விளக்கலாம். ஒரு மனிதன் தன்னுடைய முதுகில் ஒரு மூட்டையை சுமந்து சென்றான். ஒரு நாத்திகன் அவனை பார்த்து, நீ இரட்சிக்கப்பட்டிருப்பதை எவ்வாறு அறிந்திருக்கிறாய் என்று கேட்டான். அந்த மனிதன் தன்னுடைய மூட்டையை கீழே போட்டுவிட்டு, நான் மூட்டையை கீழே போட்டிருப்பதை நான் எவ்வாறு அறிய முடியும்? அது கீழே விழுவதை நான் பார்க்கவில்லையே என்று பதிலளித்தான். அதற்கு நாத்திகன், இல்லை, உன்னுடைய முதுகில் பாரம் குறைந்திருப்பதினால் மூட்டை கீழே விழுந்து விட்டது என்று உன்னால் கூற முடியும் என்று கூறினான். உடனே கிறிஸ்தவன் நாத்திகனிடம், சரியாக சொன்னாய், நான் இரட்சிக்கப்பட்டிருப்பதை நான் இதே முறையில் அறிந்திருக்கிறேன். என்னுடைய பாவம் என்னும் பாரம் என்னை விட்டு நீங்கியது. என்னுடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நான் சமாதானத்தை கண்டடைகிறேன் என்று கூறினான். நீங்கள் கிறிஸ்துவை நம்பி அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது குற்ற உணர்வு மற்றும் சந்தேகம் என்னும் உங்களுடைய பாரம் கீழே விழுந்துவிடும். அப்போது நீங்கள் உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உணருவீர்கள். நீங்கள் விசுவாசிப்பதற்கு முன்னதாக அந்த உணர்வை பெறுவதற்கு முயற்சிக்காதீர்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்த வார்த்தையையும் விசுவாசித்து தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.